சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அபிராமி அந்தாதியில் 97வது பாடல். அதாவது இந்த பாடல் முழுக்க ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணினவாளுடைய ரிஷி. இவ அத்தனை பேருமே ரிஷி. இவ அத்தனை பேருமே உமையம்மை கூறிய வழிபாட்டு நெறியை தனது வழியிலே மந்திரபூர்வமாக ஆச்சாரபூர்வமாக விதியோடு வகுத்திருக்கா. இந்த ஆச்சாரமெல்லாம் இருந்திருக்கு. ஒன்றுத்துக்கும் ஒரு நூல் வகுக்கிற மாதிரி. இப்போ ஒரு சமயம்னா ஒரு நூல் இருக்கும். அதுக்கு சைவம் அப்படின்னா சைவாகமங்கள் இருக்குது, வைணவம் வைணவாகமங்களுக்கு இருக்குது. அதுமாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு ஆகமம் இருக்கும். சாக்தம் அப்படின்னா சாக்த தந்திரங்கள் இருக்குது. அந்த மாதிரி இவா இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வரிசைப்படி அந்த கிரமம், இவா எல்லாருமே மந்திர ரிஷி, ஸ்ரீவித்யா ரிஷி. இந்த ரிஷின்னா யார், அதை முதல்ல சொல்லுங்கோ. அப்படின்னா ரிஷி அப்படின்னா அனுபவத்தில் இறைவனை கண்டவர்கள் என்பது பொருள். அனுபவத்தில், அறிவில் இல்லை. இப்போ திருக்கடையூரில் தான் அபிராமி இருக்கா, தரங்கம்பாடி பக்கத்தில் தான் திருக்கடையூர் இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அனுபவம் சாட்சாத் அந்த அபிராமி நேரடியாக வரணும், வந்து நம்மக்கிட்ட பேசணும், நம்மக்கிட்ட கேட்ட காரியத்தை அவ சாதித்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுங்கிறது அனுபவம். அந்த அனுபவத்தில் இறை அருளை கண்டவர்கள் அதான் ரிஷி. அவர் அப்படியே பட்டியல் போட்டிருக்கார். அதாவது சாஸ்திர ரகசியங்களை, மந்திரங்களை வெளியில் சொல்லப்படாது அப்படின்னு ஒரு பாரம்பரியம், ஒரு முறை விதி. எல்லாமே பெரியவா நல்லது கருதி தான் செஞ்சுருப்பா. சாஸ்திராயச்ச சுகாயச்ச அப்படின்னா, சாஸ்திரங்கிறது எதுக்கு அப்படின்னா எப்பொழுதுமே சுகமாக இருப்பதற்கு காரணமானதுன்னு அர்த்தம். அப்போ ரகசியமாக ஏன் வச்சுருக்கணும் அப்படின்னா அதுக்கு கூட ஒரு காரணம் வச்சுருப்பாவா. ஆனால் அது அனுபவத்தில் தான் தெரிஞ்சிக்க முடியுமே தவிர அறிவில் தெரிஞ்சிக்க முடியாது. கணபதி அதர்வசீர்ஷம்னு ஒரு உபனிஷத். அந்த உபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னா, யோ மோகாத் தாஸ்யதி ச பாபியான் பவதி. மந்திரத்தை, தேவ ரகசியங்களை யாரெல்லாம் ஒரு சாதாரணமாக வெளிப்படுத்துகிறாளோ அவளுக்கெல்லாம் ச பாபியான் பவதி, பாவியாக ஆவார்கள் அப்படின்னு. இப்போ கூட அப்படி தான். என்னென்னா ஒரு நல்ல விஷயம் நல்லவா கையில் போய் சேர்ந்து நல்லபடியாக அது புரிஞ்சுண்டு அதில் போட்ட பலனை கொடுத்தால் அது நல்ல விஷயம். அது சரியான இடத்துல விதைக்கப்படலை, அந்த ஒரு சம்ஸ்கார விஷயம் அப்படின்னு சொன்னால் தப்பாக போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதை ரகசியமாக வச்சுருக்காங்க. அந்த வகையில் அதனால் இந்த மந்திரத்தை சொல்லாமல் இருக்க மாட்டாள், சொல்லிடுவா. சொல்லாமல் சொல்லி, நினையாமல் நினைந்து, இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. தட்சிணாமூர்த்தி ஒன்றும் பேசவே இல்லை. மௌன வியாக்கியா பிரகடித பிரம்ம தத்துவம்னர், மௌனத்தினாலேயே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதை மாதிரி சொல்லாமல் சொல்கிறது. அதாவது இறைவனுடைய மூல மந்திரங்களை, அதனுடைய பீஜங்களை ரொம்ப ரகசியமாக வச்சுருப்பாள், பாரம்பரியமாக காப்பாற்றின்னு வருவாள். தன்னுடைய வாரிசுக்கே சொல்ல மாட்டாள். மந்திரபூர்வமாக கோயிலில் வேலை செய்கிற பாரம்பரியத்தில் வரவா கூட தன்னுடைய குழந்தைகள் கூட சொல்லித்தர மாட்டாள். தீட்சைங்கிற அந்த விதி எடுத்து வச்சா மாத்திரம்தான் அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுப்பாள். ரகசியம் தெரிஞ்சவா ரகசிய தரிசனம்னு ஒன்று பண்ணி வைப்பா தீட்சை பண்ணும்போது. அது வரைக்கும் அவளுடைய பசங்களுக்கே சொல்லிக் கொடுக்க மாட்டாள். அந்த இடத்துல அந்த சாமிக்கு தான் முக்கியத்துவம், ரகசியத்துக்கு தான் முக்கியத்துவம். இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு அது போய் சேரணுமே. அபிராமி பட்டர் சொல்கிற மாதிரி அது போய் சேரணும். அப்படி சேர்றதுக்கு என்ன பண்ணியிருப்பான்னா இது மாதிரி ரகசியமாக அது உள்ளே வச்சுட்டே வந்திருப்பாள். அது எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ மூல மந்திர திருசதின்னு சொல்லுவாள். இறைவனுடைய திருநாமங்களை பார்த்திங்கன்னா
இந்த மூலமந்திர திருசதி இருக்கோ இல்லையோ, அதனுடைய முதல் எழுத்தெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டே வந்தேன்னா அதுலேருந்து மூலமந்திரத்தை நம்ம என்னது தான் மூலமந்திரம்னு கணிக்கலாம். அந்த மூலமந்திரத்துக்குரிய எழுத்துக்களை அதில் வைத்து அந்த மந்திரத்தை செய்திருப்பார்கள். ஆனால் அது நேரடியாக மந்திரமாகாது. அதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் சேர்க்கணும். அப்படி சேர்த்து எடுத்தால் அது புரியும். சாதாரணமாக அதை புரிஞ்சிக்க முடியாது. அது எப்படின்னா ஒரு கருவி மொழி அப்படின்னு சொல்கிறோம், இன்ஸ்ட்ருமெண்டல் லாங்குவேஜ். இப்போ நம்ம சாதாரணமாக அந்த வண்டியிலெல்லாம் கேஎல்னா கேரளா, டிஎன்னா தமிழ்நாடு, 10, 9, 8ன்னு எழுதுகிறா. அது அந்தந்த ஊர் அந்த நம்பரை பார்த்தே புரிஞ்சுவோம். அந்த வாகன ஓட்டுநர்கள் அதை செம்மையாக புரிந்து கொள்வார்கள். அது மாதிரி இது ஒரு கருவி மொழி. எழுத்தாலே எண்ணுணத்து, என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும்னு சொல்லுவார். என்ன சொன்னார், எழுத்து எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த பஞ்சாட்சரம்னு சொல்லுவாள், 5 எழுத்துன்னு சொல்லுவாள், என்ன எழுத்துன்னு சொல்ல மாட்டாள். சோடசாட்சரின்னு சொல்லுவாள், 16 எழுத்துன்னு சொல்லுவாள், என்ன எழுத்துன்னு சொல்ல மாட்டாள். பஞ்சதசாட்சரி 15 எழுத்துன்னு அர்த்தம். அதுலேயே அக்ஷரம்னு சொன்னால் அது ஒரு வகை, அக்ஷரின்னு சொன்னால் அது ஒரு வகை. இதை விட அம்பாளுடைய வித்யாலாம் எப்படின்னா, ஆத்ம வித்யா, நந்தி வித்யா, மகா வித்யா, சோடசாட்சரி வித்யா, ஸ்ரீ வித்யா, பிரம்ம வித்யா அப்படின்னு வித்யான்னே சொல்லிட்டு போவாள். மது வித்யா அப்படின்லாம் சொல்லுவாள். வித்யான்னு பேரை சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லுவாள், ரகசியத்தை சொல்லுவாள். அந்த மாதிரி அபிராமி பட்டர் ஒரு சாக்தத்தினுடைய சிகரம். அவர் சாக்த ரகசியங்களை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அபிராமி பட்டருடைய அபிராமி அந்தாதியை காரணக்காரிய அடிப்படையில், அனுபூதி அடிப்படையில் ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணி பாராயணம் பண்ணால் கண்டிப்பாக அது அவளுக்கு தெரியும். அந்த அனுபவத்திலே அனுபவிக்கலாம். அவ்வளோ அழகாக அதை இந்த காரணத்துக்காக தான் இதை சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் புரியும் அவளுக்கு. அந்த வகையில் என்னென்னா, ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் குரு ரொம்ப முக்கியத்துவம். இவா எல்லாருமே குரு பரம்பரை. இவா எல்லாருக்கும் குரு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுக்குறது. சைவம் என்ன சொன்னோன்னா, சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு சொல்லும். ஆரம்பத்தில் சிவபெருமான் தான் குரு எங்களுக்கு, சதாசிவ சமாரம்பம். அந்த மாதிரி இவா எல்லாரும் அதுக்கு அடுத்தடுத்த தேவகுரு. முதல்ல அம்பாள், அம்பாளுக்கு அப்புறம் இவாள்லாம் ஸ்ரீவித்யா ஆச்சாரியர்கள். இவா எல்லாருமே ஒவ்வொரு மந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கா. அந்த மந்திரத்தின் வழி நிறைய சொல்லியிருக்கா. ஸ்ரீவித்யாவே ஒரே மாதிரி, ஒரே சிவனை கும்பிட்றதுக்கு வெவ்வேறு விதமான உருவங்கள் இருக்கு பாருங்கள். பைரவரும் சிவன் தான், கோரமூர்த்தியும் சிவன் தான், சட்டநாதரும் சிவன் தான், நடராஜரும் சிவன் தான், சிவலிங்க மூர்த்தியும் சிவன் தான், லிங்கோத்பவரும் சிவன் தான். ஆனால் ஒன்றுக்கும் தனித்தனியாக மந்திரம் இருக்குது, தனித்தனியாக பிரயோகம் இருக்குது, தனித்தனியாக பயன் இருக்குது, தனித்தனியாக எல்லா விஷயமும் இருக்குது. அதை மாதிரி அம்பாளை பற்றின எல்லா விஷயமும் இந்த மாதிரி இத்தனை பத்தரியாக சொல்லியிருக்காவா. அவள் எல்லாரையுமே அழகாக பட்டியல் போட்டிருக்காரு பாருங்கள். ஆதித்தன், அதில் முதல்ல வரவர் சூரியன், அம்புலி சந்திரன், அங்கி அப்படின்னார். அங்கின்னா அக்னியை குறிக்கும். அக்னி ஒரு ரிஷி ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில். குபேரன் செல்வ பெருந்தகைன்னு சொல்லுவோம் அவனை. அந்த குபேரன் ஸ்ரீவித்யாவினுடைய மிகச்சிறந்த உபாசகன். அமரர் தங்கோன், அமரர்கள் மிருங்கு பிராணத்தியாகேன்னு சொல்லுவோம் வடமொழியில். மரணமற்றவர்கள் அமரர்கள் எனப்படுவார்கள். அப்படி அமரர் தங்கோன் இந்திரனை குறிக்கும். அமரர் தங்கோன் போதிர் பிரமன், போதிர் பிரமன், போதுன்னா மலர். மகாவிஷ்ணு நாபியிலேருந்து அழகாக ஒரு தாமரை வந்துதான், அந்த தாமரையில் பிறந்தாராம் பிரம்மா. அதனால் போதிர் பிரமன் புராரி அப்படின்னா இந்த இடத்துல சிவபெருமானில் ருத்ரன் அர்த்தம். முப்புறங்களை எரி செய்தவன் புராரி. திருவதியில் இருக்க அந்த சாமி. முராரி மகாவிஷ்ணுவை குறிக்கும். பொதிய முனி, தமிழ் வளர்த்த புதியம். கல்யாணத்தப்ப, சிவபெருமானுடைய கல்யாணத்தப்ப எல்லாருமே வடக்க போயிட்டாலாம். அதனால் ஒரு பக்கம் தாழ்ந்து போயிடுதான், இன்னொரு பக்கம் உயர்ந்து போச்சான். இப்படி ஒரு பக்கம் தாழ்ந்துட்டே போனால் என்ன பண்ணுறது? அதனால் சமன்படுத்துறதுக்கு யார் அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கிற பொழுது குள்ள முனியாகிற
பொதிய முனியில் போய் நீ இரு அப்படின்னு சொல்லி, பொதியங்கிறது தமிழ் வளரக்கூடிய ஒரு அற்புதமான இடம், தெற்கு தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, மலைப்பகுதி. அந்த பகுதிக்கு சிவபெருமான் அகத்தியரை அனுப்பினதாக சொல்லுகிறார்கள். அழகா பட்னத்தோர், வடகோடு உயர்ந்து என்ன தென்கோடு சாய்ந்து என்ன வான் பிறைக்கே அப்படிம்பார். இந்த வடகோடு உயர்ந்தது தென்கோடு சாய்ந்தது அப்படிங்கிற ஒரு புராண தகவலை ரொம்ப அழகாக. அதில் பொதிய முனி அகஸ்தியர் மிகப்பெரிய சிவித்யா உபாசகர். லோபமுத்ரார்ச்சிதாயி நமகான் லலிதா சஹஸ்ரநாமத்திலே நாமாவளி. பொதிய முனி காதிப்பொருபடை கந்தன், காதிப்பொருபடை கந்தன், கந்தன்னு சொல்லியிருக்கலாம், பொறுபடைன்னு சொல்லியிருக்கலாம். காதி அப்படின்னா என்னென்னா, அம்பாளுக்கு க என்கின்ற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய வர்க்காட்சரத்தில் ஒரு வித்தை இருக்குது. அந்த வித்தையை கண்டுபிடிச்சவர். அதனால் காதி பொறுபடை கந்தன். அது லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுவோம். காதி வித்யாயி நமஹா, மகாவித்யாயி நமஹா, அப்படி டாகின்னி நமஹா அப்படின்னு சொல்லுவோம். அதில் காதி வித்யன்னு ஒரு வித்தை. அதில் அந்த மந்திரமானது ககதத்தில் முதல்ல ஆரம்பிக்கும். அந்த சிவித்யா உபாசனையில் மூலமந்திரம். அதை கண்டுபிடிச்சவர் முருகப்பெருமானா. அதனால் அப்படி சொல்லியிருக்கார். காதி பொறுபடை கந்தன் கணபதி விநாயகர். வேறு எல்லாருக்கும் அது பொருந்துமோ பொருந்தாதோ, கணபதி திருக்கடையூர் அபிராமினா கண்டிப்பாக பொருந்தும். காரணம் என்னன்னா, தேவர்கள், நான் மீண்டும் மீண்டும் இதை அபிராமிந்தாதியிலே மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறேன். அதாவது திருக்கடையூருங்கிறது தேவர்கள் அமுதம் அருந்துவதற்காக கலசத்தில் அமுதத்தை வச்சுட்டு ஒரு அனுஷ்டானம் பண்ணிவிட்டு அதை குடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது கணபதி அந்த அமிர்த கலசத்தில் இருந்த அமிர்தத்தை அப்படியே லிங்கமாக்கினார். கணபதி அப்படின்னு சொல்கிறார். அவர் தான் லிங்கம் ஆக்கினது, அமிர்த கடேஸ்வரராக ஆக்கினது அவர் தான். அதனால் மிக முக்கியமான ஒரு ரிஷி அபிராமி பட்டர். விநாயகரை எந்த வகையிலும் வணங்குவார். முதல்லையும் சொல்லியிருப்பார். உமை மைந்தன்னு சொல்லுவார். ரொம்ப அழகா உமா பிள்ளைன்னு சொல்லுவார். ஏன் அப்பா பிள்ளை இல்லையா அப்படின்னா, உமாங்க மலஜாயி நமகான்னு பேர். அம்பாளுடைய உடம்பு அழுக்கிலேருந்து திரட்டி கணபதி உற்பத்தி முழுவதுமாய் அம்பாளுடைய அம்சம் கணபதி. காமேஸ்வர முகா ஆலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வராய நமஹ மகாகணேச நிர்பின்ன விக்ன யந்திர பிரஹர்ஷிதாயை நமஹ. லலிதா சஹஸ்ரநாமம். அம்பாள் வதம் பண்ணும்போது, அசுரனை வதம் பண்ணும்போது நாம தான் அப்படின்னு நினச்சாலாம் ஒரு நிமிஷம். அந்த அசுரன் என்ன பண்ணானா, விக்ன யந்திரம் ஒரு யந்திரம் போட்டு வச்சுட்டு போயிட்டானான் போர்க்களத்தில். அந்த யந்திரம் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, யாருமே சண்டை போட மாட்டான். சண்டை நேரத்தில் தூங்குவா, இல்லைனா ஆற்றுக்கு ஞாபகம் வந்துடும், அவாவா நான் கிளம்பி போகிறேன், யுத்தம் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தால. அப்போ அந்த மாதிரி விக்ன யந்திரம் போட்டாலாம். அது அம்பாளுக்கு உன்னி தெரியுது. ஆஹா நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு வெக்கப்படுறாளாம் சுவாமியை பார்த்து. காமேஸ்வர முக ஆலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வராய நமஹ. காமேஸ்வரனை பார்த்தாலாம். அந்த ஒரு பார்த்த மாத்திரத்தில் கணபதி தோன்றினார். அவர் கணபதி தோன்றி அவருக்கு அந்த கண்ணு தெரிஞ்சு அந்த யந்திரத்தை போட்டு முழுங்கிட்டாராம், விக்ன யந்திரத்தை. அதனால் விக்ன கணபதினு ஒரு பேர். அதுக்கப்புறம் அந்த அசுரனை ஜெயிச்சதா சொல்லுவாள். அந்த சிவித்யா சம்பிரதாயத்தில் முதல்ல கணபதி உபாசனை தான் எடுத்து வைப்பா. காமன் முதல் சாதித்த புண்ணியர். நம்ம மன்மதன் இருக்கானோ, அவன் கணபதியை விட முக்கியமான ஒரு சக்தி உபாசகன். அம்பாள் மேலே அவ்வளவு ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் மன்மதன் முதன்மையானவன். அவனுக்கு மேலே யாருமே இல்லை. காரணம் என்னென்னா, அதாவது அபிராமி பட்டரே சொல்லுவார் அதை, அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரை அப்படின்னா, முதல்ல பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக காமன் அப்படின்னு ஒரு உணர்வு, காம உணர்வை காமனை எரித்தார் பரமேஸ்வரன். அப்படி அந்த காமனையே எரித்தவர் மனைவிக்கு உடம்புல பாதி இடத்த கொடுத்தாராம். அண்டமெல்லாம் பழிக்கும்படின்னு சொல்கிறார். காரணம் என்னென்னா, இந்த காமன் கண்டுபிடிச்ச மந்திரம் அது, ரிஷி சிவித்யா மந்திரம்.
அனங்கன் அப்படின்னு அம்பாளுடைய கருணையினால் தன்னுடைய சரீரம் இழந்தாலும் தான் அழியாதவனாக நிலைத்து நிற்கிற பெருமையை பெற்றவன் மகாவிஷ்ணுனுடைய புதல்வன் மன்மதன். அதோடு மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய வல்லமை பாருங்க. அதாவது உலகத்தில் ஆசைக்கு வசப்படாத மனுஷாலே இருக்க மாட்டான், ஏன் தேவர்களே இருக்க மாட்டான். சிவபெருமான் மட்டும்தான் காமம் இல்லாதவன், காமனை காய்ந்த பிறான். பாக்கி எல்லாருக்குமே ஆசை. அந்த ஆசைங்கிறது எல்லாருக்கும் இருக்குது, தேவர்களுக்கு இருக்குது, ரிஷிகளுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அவள் அத்தனை பேரையும் எப்படி வசம் பண்ணுறான்னா, பெரிய ஆயுதம்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் கரும்பு, அது தொட்டாலே வளைஞ்சிக்கும். அதில் வண்டுகள் கோர்க்கப்பட்ட நான், அது எப்படி இருக்கும், வண்டு ஒன்றா சேருமா, அது சேரவே சேர பறந்து விடும். அவன் போடுற மலர் அம்பு இருக்கோ இல்லையோ, அரவிந்தம் அசோகஞ்ச, அரவிந்தம்னா தாமரை, அசோகப்பூ, மாம்பூ, அல்லி, இதெல்லாம் ரொம்ப மென்மையான மலர்கள். இந்த மலர்களை கொண்டே இந்த உலகத்தை தன் காலடியிலே போட்டு மிதித்து வதைத்து வருகிறான் மன்மதன். ஆசையை ஜெயிச்சவா உலகத்தில் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட அவ்வளவு வல்லமை அவனுக்கு அந்த ஆயுதத்தில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் யாராலேன்னா எல்லாம் இந்த ஸ்ரீவித்யா உபாசனை. இந்த ஸ்ரீவித்யா உபாசனை இருந்தால் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாதிரி மலர் கூட ஆயுதமாகிறது மன்மதனுக்கு. ஆனால் அவனுக்கு சர்வலோகமும் வசப்படுறதே. அதனால் மிக உயர்ந்த ரிஷி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர். எண்ணிலர் அப்படின்னா புண்ணிய சாதித்த புண்ணியர்னால் இவாளெலாம் மந்திரம் ரிஷி வகுப்பு குருவாக இருந்து அந்தந்த மந்திரம் சொல்லி அதுக்குண்டான ஆச்சார முறைகளையும் சொல்லியிருக்கா. இருந்தாலும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்கிறார் பாருங்க, எண்ணிலர் போற்றுவர். எண்ணிக்கையற்றவர்கள், அதற்கு முன்னாடி இருக்கிறவா இருக்கா, அதுக்கு பின்னாடி இருக்கிறவா இருக்கா. அம்பாள் காலங்கடந்த பொருள், மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத மூர்த்தி, ஒன்றாயரும்பி பலவாய் விருந்து இவ்வுலகெங்குமாய் நிற்கின்றவள். அதனால் எங்கெங்கிருந்து யாராரோ சாமி கும்பிட்ருக்கா. அதனால் எண்ணிலர் போற்றுவர். இன்றைக்கும் இந்த போற்றுவது அப்படிங்கிற வார்த்தையை வச்சு தான் தமிழில் போத்தின்னு சொல்லுவாள். போற்றி செய்பவர்கள். தையலையே அப்படின்னா அம்பாளை குறித்து சொன்னார். இவா எல்லாருமே மந்திர ரிஷிகள். அவர் என்ன சொல்கிறார் இந்த பாட்டில் சொல்ல வர்றது என்ன, இந்த பாட்டை நமக்கு ஏன் கொடுத்தார் அப்படின்னா, இந்த ரிஷி சொன்ன இந்த வழியில் சொன்ன மந்திரத்தை மையமாக கொண்டு நான் அபிராமியை வணங்கினேன், அவளுடைய அருளை பெற்றேன், அதன் வழியாக என்னுடைய துன்பங்கள் நீங்க பெற்றேன், முக்தி அடைந்தேன், நிலவை வரவழைத்தேன், எனக்கு அருள் கொடுத்திருக்கிறாள் அவள் என்று நிலவை வைத்தே சொல்ல வைத்தார், பிறருக்கு உணர்த்துவது. இந்த அபிராமி எந்தாதையை உற்பவம் செய்தேன். இது எல்லாமே எதனாலேன்னா இந்த ஸ்ரீவித்யா மந்திரம் ஜபம் பண்ணுறதுனால. அதனால் பரம ரகசிய ஸ்லோகம் இது. அப்படி மந்திரம் தபஸ் பண்ணுறது, அப்படி ஜபம் பண்ணினால் அதுவே என்னத்தை கொடுக்கும்னா, அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே இல்லை. அவரே சொல்லுவார், மன்னியது உன் திரு மந்திரம், சிந்தையுள்ளே மன்னியது அப்படின்னு அவரே சொல்கிறார். என்ன மந்திரம்னு கேட்குறதுக்கு ஸ்ரீவித்யான்னு இங்கே சொல்லிட்டார். என்ன மாதிரி உபாசனம் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, உரைகின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளேன்னு சொல்லுவார். அதில் 9 கோணங்கள் இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்தை நான் வச்சு பூஜை பண்ணினேன் அப்படின்லாம் மறைமுகமாக எல்லா தகவலையும் நமக்கு சொல்கிறார். இந்த மந்திரத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த மந்திரங்கிறது எப்படிங்கிறதுக்கு ஆகமத்தில் என்ன விளக்கம் கொடுக்குறான்னா, கருட பாவனது விஷம் நாசிய அப்படின்னு சொல்கிறார். அதாவது பழைய காலத்துலலாம் எல்லாத்துக்குமே மந்திரம் தான். ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் உடனே கோயிலுக்கு தான் போகணும், மந்திரத்தில் தான் அவள் இது பண்ணுவாள். உருத்திர பசுபதி நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ருத்ரத்தையே ஜபம் பண்ணி சிவபெருமானை அடைஞ்சு முக்திக்கே போயிட்டார். அதை மாதிரி இந்த மந்திரங்கள் எப்படி அப்படின்னு கேட்டால், இடு நீற்றால் பை அவிந்த நாகம்போல். தமிழ் இலக்கியங்கள், செம்மொழி இலக்கியங்களில் ஒன்று. அதில் சொல்கிறது, விபூதி அடித்தா அந்த பாம்பு அப்படி அடைந்து பை அவிந்த நாகம்போல், அதை விஷம்
அற்று போன அந்த பாம்பு மாதிரி. என்னன்னா கருட பஞ்சாட்சரம் ஜெபம் பண்ணி அந்த பாம்பை அடக்கி அந்த விஷத்தை ஒன்றும் இல்லாத பண்ணுறது. அந்த மாதிரி மந்திரங்களால் ஜெபம் பண்ணி அதன் மூலமாக வாழ்விற்குரிய அனைத்து நலன்களையும் பெறுவது குறித்த சூச்சகமான ஒரு சூத்திரம் இந்த நூல்.